ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்னுடைய ரொட்டீன் ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு பிரதோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் காலையிலேயே எனக்கு பிரேக்ஃபாஸ்டா நான் நட்ஸ் தான் ஃப்ரை பண்ண போறேன். லஞ்சுக்கு வாழைத்தண்டு பொரியல் பண்ண போறேன். ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சோடனே வழக்கம் போல் லெமனும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி நான் லெமன் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இடியாப்பம் தான் புழிஞ்சு கொடுத்தேன். இந்த இடியாப்பத்து கூட இந்த தேங்காய் பால் அவங்க ஆட் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக இந்த இருக்கிற அப்பம் வேணால் தேங்காய் பால் ஓகே. இடியாப்பத்தில் இந்த தேங்காய் பூ, அதுக்கப்புறம் தேங்காய் பூ திருவி போட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய், தேவையான அளவுக்கு இந்த சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு லஞ்சுக்கு வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு வாழைத்தண்டு. ஸோ அப்படியே நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. பட் கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. நான் வாழைத்தண்டு எப்படி குக் பண்ணுவேன் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மோர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஒரு 1 hour ஊறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் இந்த கலர் மேபி சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வாழைத்தண்டெலாம் கட் பண்ணி ஊற வச்சுட்டு நான் குளிச்சுட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஃப்ரைடு நட்ஸ் தான் பண்ணேன். கொஞ்சமாக பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் கீ ஆட் பண்ணி ஒரு 2-3 minutes நல்லா வறுத்துட்டு காரத்துக்கு பெப்பர் பவுடரும் அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணி அதுவும் ஒரு 2-3 minutes வதக்கணும்னு வச்சுக்கலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ணணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வீட்டில் இல்லை, லஞ்சுக்கு வரமாட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் பொரியல் பண்ணணும். ஆல்ரெடி வாழைத்தண்டை நல்லா கட் பண்ணிட்டு மோர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஸோ அது நல்லா ஊறட்டும். இந்த 2-3 வாட்டி இந்த வாழைத்தண்டை நல்லா அலம்பிக்கணுங்க. ஸோ அப்படியே நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் வானல் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டை அப்படியே வச்சு இது கிண்ட வேண்டியதான். கிண்டிட்டு கொஞ்சம் பிளேட் போட்டு மூடிட்டோன்னு வச்சிங்களேன். அதிலே சால்ட்டு இருக்குது, அது அப்படியே வேகும். அது வேகிற வரைக்கும் அப்படியே சைடில் ஒரு வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போ கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருந்தாலுமே இந்த ஹார்டாக கொஞ்சம் முழுசாக இருக்கும் இல்லையா, பெருசாக கருவேப்பிலை, அதை நான் தாளிக்கிறதுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து தனியாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இந்த கொழுந்தாக இருக்கிறது, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே நெல்லிக்காய் கூட சேர்த்து அரைச்சி ஜூஸ் பண்ணிவிடுவாங்க. இது வாரத்தில் ஒரு தடவை இந்த ஜூஸ் பண்ணி வச்சுடுவேன். அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எப்போ கருவேப்பிலை கிடைச்சாலும் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். நேற்று நெல்லிக்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் செஞ்சு வச்சுடுவேன். அப்பப்போ இந்த வாழைத்தண்டு பொரியலையும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இங்கே தேங்காய் பூ பார்த்திங்கன்னா அழகாக தேங்காய் பூ திருவி பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாழைத்தண்டுக்கு தேவையான தேங்காய் பூலாம் எடுத்து வச்சுட்டேன். வாழைத்தண்டு வெந்துருச்சிங்க. ஸோ ஃபைனலாக இந்த தேங்காய் பூவையும் வாழைத்தண்டோடு சேர்த்து நல்லா கிளறி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு வச்சுட்டோங்க. நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். தென் நான் ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கிட்டேன். நிறைய நெல்லிக்காய் இருந்தது. ஸோ அதை நான் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இந்த கட் பண்ணும்போது அந்த நெல்லிக்காய் நடுவில் அந்த பிளாக்காக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 liter மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு நான் செகண்ட் டைமுமே இந்த தேங்காய் பால்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் டைமுமே ஒரு 1/2 liter வாட்டர் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி அப்படியே வடிகட்டுவாங்க. அப்போ வடிகட்டும் போது அந்த சக்கை பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷ்லாம் குறைஞ்சி அப்படி ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்கும். ஸோ அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இந்த ஜூஸை வீக்லி ஒன்ஸு நான் தயாரிச்சிடுவேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லேயோ எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க போகிறேங்க. புதுசாக குடிக்கிறவங்க இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட்டாக சால்ட்டு போட்டு குடிங்க. மோர் கூட கலந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பட் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து இது குடிச்சு பழக்கம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து வாட்டர்லாம் கலக்க மாட்டேன், அப்படியே குடிச்சிடுவேன். சால்ட்டு கூட போட மாட்டேன். ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஐக்கு நல்லது. வந்து இது வந்து டெய்லி குடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லது இது ஆக்சுவலாக. ஆனால் டெய்லி இது வந்து கண்டினியூவாக குடிக்கணும். ஒரு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பலனை வந்து பார்த்தா கிடைக்காது. டெய்லி கண்டினியூவாக குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. ஆமாம். ஆனால் வந்து நான் லஞ்ச் டயத்தில் தான் குடிப்பேன். ஒரு மணி 2 மணிக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் குடிக்கலாம். காலையில் குடிக்க மாட்டேன், நைட்டு குடிக்க மாட்டேன். ஒன்லி அந்த 11 மணி இந்த 2 மணிக்குள்ளே குடிச்சிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் சளி பிடிக்கும் அதனால். நெக்ஸ்ட்டு அப்படியே நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு எனர்ஜிலாம் ஏற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் வந்தாலே வந்து வருஷலாக வந்து விரத தினங்கள், அதுக்கப்புறம் வந்து விசேஷ தினங்கள் இதெல்லாம் வருது. ஸோ நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி, அதுக்கப்புறம் ஆடி 18, அதுக்கப்புறம் ஆடி அமாவாசைன்னு வருஷலாக வரதுனால பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து அப்படியே அழகாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு பூஜை ரூமில் வச்சுட்டு வந்தாச்சு, ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம வீட்டு பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெசல் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து லஞ்சே சாப்பிட்டேன். தென் ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்டுவோம். அதுக்கப்புறம் மஸ்கட்டில் இருக்கிற சிவன் டெம்பிளுக்கும் கிளம்பிடுவாங்க. ஏன்னா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால எவரி பிரதோஷமும் போயிட்டு வந்துடுவோம். எப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகும்போது நான் வந்து ஒரு நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த கடலில் எத்தனை ஷிப்பு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. இன்றைக்கி வந்து 2 ஷிப்பு நின்றுட்டு இருந்தது. சூப்பரான லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ரைட் சைடில் இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து மத்ரா சூக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து நோட்டீஸ் பண்ணுவேன். இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளார வந்து இந்த ட்ரிபிள் கலர் வந்து மாறி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டை பார்த்துட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு ரெட்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் க்ரீனாக இருந்தது. நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து அப்படியே ஒயிட் ஆகிடும். ஸோ நான் வந்து எப்போ போனாலும் வந்து இதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே போவேன். நம்ம வந்து இந்த கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த ட்ரிபிள் கலர் வந்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் பயங்கர க்ரௌடு தான். ஏன்னா எவரி பிரதோஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங்கே கிடைக்காது. காரை வந்து ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் வந்தோம். கோயிலில் வந்து எங்களுக்கு வந்து இந்த தயிர் சாதம், அப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் வடை இதெல்லாம் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 பேருமே வந்து டின்னர் முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போய்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். தென் வந்து ரிட்டர்ன் ஆகிற வழியில் வந்து நாளைக்கு வந்து ஆடி வெள்ளிலாம் வருது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக வந்து இங்கே மல்லிகைப்பூக்கும் பயங்கர டிமாண்டுங்க. ஜஸ்ட்டு இந்த சாமந்தி பூவும் ரோஸும் தான் கிடச்சிது. ஓகே, அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இன்னைய டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.